தமிழர்களுக்கு வணக்கம். அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்களோட நினைச்சிருக்கோம். வணக்கம் சார். வணக்கம். அண்ணாமலை பாஜக தலைமையிலேருந்து மாற்ற போகிறாங்க. அடுத்தது வானதி சீனிவாசன் தான் தலைமைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கான டிஸ்கஷன் டெல்லியில் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை தமிழ்நாட்டை விட்டே வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கான பிளானும் போயிட்டு இருக்குங்கிறாங்க. ஏன் இந்த திடீர் உரையாடல் மாற்றம்? அண்ணாமலை பாஜகவிற்கு என்றல்ல, அரசியலுக்கே ஒரு அன்ஃபிட் அவர். என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? ஆமாம், ஐபிஎஸ் எல்லாம் படிச்சிருக்காரு. ஆமாம், அதுதான் அவருடைய பிரச்சனையே. மக்களை படிக்காமல் அதிகார வர்க்கத்தை மட்டுமே படித்த காரணத்தினால அரசியல் என்பது மக்களோடு சம்பந்தப்பட்டது, சாமானியர்களோடு அரசியல் சம்பந்தப்பட்டது. இது வரைக்கும் ஐஏஎஸ் ஆஃபீஸரா ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கிறவங்களில் பெரும்பாலான பேர் அரசியலில் பெருசாக வென்றது கிடையாது. நீங்கள் அதுக்கு பெரிய வரலாறே இருக்குது. அதிமுகவில் கூட மலைச்சாமி ஐஏஎஸ் என்பவர் சிறிது காலம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறாரு. வேறு சிலர்லாம் வந்திருக்கிறாங்க. கூட டிஜிபி லெவலில் இருந்த அந்த ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்த நடராஜுங்கிறவர் ஒரு வழக்கில் சிக்கி, மயிலாப்பூர் எம்எல்ஏவாக ஏடிஎம்கே எம்எல்ஏவாக இருந்தவர் ஒரு வழக்கில் சிக்கியிருக்கிறாரு. நிறைய முன்னுதாரணங்கள் உண்டு. இப்போ நீங்கள் தலித் அரசியல்லையே கூட சிவகாமி ஐஏஎஸ் அவர்களால் பெருசாக பிரகாசிக்க முடியல. திருமாவளவனுக்கு இருக்கக்கூடிய அந்த கிரவுண்ட் ஒர்க் அவங்களுக்கு களப்பணி சார்ந்து அவங்களால அவ்வளவு வீரியமாக கட்சியை கொண்டு செல்ல முடியல. அதாவது ஒரு அதிகாரியா இருந்து மக்களை சந்திக்கிறது வேற, ஒரு தலைவனா இருந்து மக்களை பார்க்கறது. அதாவது மக்களிடம் கற்றுக்கொள், அங்கிருந்து தான் நீ உருவாகணும்னு சொல்லுவாங்க இல்லையா. மக்களை புரிந்து கொள்வதற்கு அது ஒரு கல்வி. அது புத்தக வாசிப்பை போலவே மனித வாசிப்புன்னு ஒன்று இருக்கு. அந்த மனித வாசிப்பில் இருந்து தான் தலைவர்கள் உருவாக முடியும். அண்ணா போன்றவர்கள்லாம் பெரிய கல்வியாளர்கள் தான். ஆனால் அவர்கள் கல்வியாளர்களாக இருந்தாலும் மக்களோடு அவங்களுக்கு எவ்வளவு நேசம் இருந்தது, எவ்வளவு அன்பு இருந்தது, எவ்வளவு பயணங்கள், எவ்வளவு கிராமங்களுக்கு போயிருக்காங்க, ஊராக போயிருக்காங்க. எத்தனை தொண்டர்கள் வீடுகளில் அவங்க அவர் தங்கள் வீட்டில் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு அழைத்திருக்கிறாங்க. அது ஒரு பெரிய உறவு. உங்களுக்கு ஒரு தலைவனுக்கும் தொண்டனுக்குமான பந்தம் இருக்குல்ல, அது ஒரு பெரிய, அது புரிந்து கொள்ள முடியாத ஒரு எமோஷனல். பல பேருக்கு அது புரிகிறதும் இல்லை. ஒரு தலைவனுக்காக தீக்குளிக்கிறான்ல, அதை நம்ம ஆதரிக்கலைனாலும் அந்த எமோஷனல் ஏன் ஏற்படுதுன்னு ஒரு கேள்வி இருக்கு. காதலுக்காக தற்கொலை செய்து கொள்கிறவங்கள பார்த்துருக்கோம். உலகத்தில் தனக்கும் அந்த தலைவனுக்கும் நேரடி தொடர்பே இல்லாத ஒருத்தன், தொலை தூரத்தில் இருந்து நேசிக்கிற ஒருத்தன் ஒரு தலைவனுடைய பிரிவை தாங்க முடியலைங்கிறான். அவரை கைது செஞ்சா அவன் மிகப்பெரிய ஒரு மறியல் செய்கிறான். இந்த எமோஷனல் இருக்குல்ல, இந்த கனெக்டிவிட்டி புரிஞ்சவர்களுக்கு மட்டும்தான் அரசியல் செய்ய முடியும். நீங்கள் அரசியலில் இருந்து நீங்கள் ஆயுத பயிற்சி எடுத்தவன் அந்த முகாமில் போய் அந்த லெஃப்ட் ரைட் போடுறாங்கல்ல போலீஸ்காரங்க, அது மாதிரி தான் அண்ணாமலை நடைபெறமே கூட இருந்துச்சு. இல்லை, அண்ணாமலைக்கு ஒரு பெரிய எழுச்சி இருக்கிற மாதிரி, கூட்டம் இருக்கிற மாதிரி தொடர்ச்சியாக புகைப்படங்கள் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அவருக்கு ஒரு பெரிய ஆதரவு இருக்குது. இந்த தடவை பாஜக 4 எம்பியாவது ஜெயிச்சிருவாங்க அப்படின்லாம் சொல்லப்பட்டுச்சு. அவரோட தொகுதியில் சதி பண்ணி 1 லட்சம் வாக்கு இல்லாமல் பண்ணிட்டாங்க, இல்லைனா அவர் ஜெயிச்சிருப்பார் அப்படிங்கிற சொல்கிறாங்க. இது எல்லாமே கட்டுக்கதைகள். இவர்களே உருவாக்கின பொய்களே ஒரு கட்டத்திற்கு மேலே அவர்களே நம்ப ஆரம்பித்து விட்டார்கள். முல்லாவினுடைய ஒரு நகைச்சுவை கதை இருக்கு. முல்லா தன்னிடம் இருக்கக்கூடிய ஒரு குதிரையை விற்பதற்காக சந்தைக்கு போனான். சந்தைக்கு போய் வருவர்கிட்ட எல்லார்ட்டையுமே பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு குதிரை கிடையாது, இது அளவுக்கு பாய்ந்து ஓடக்கூடிய குதிரை கிடையாது, இது எவ்வளவுதான் வேகமாக ஓடுனாலும் அது மேலே உட்கார்ந்துருக்கிறவர்களை சாய்த்து விடாது இந்த குதிரை. இந்த குதிரைக்கு சங்கீதத்திற்கு நடனமாட தெரியும், இந்த குதிரை இன்னொரு முறை உங்களுக்கு கிடைக்காது என்றெல்லாம் குதிரையை குறித்து விற்பனைக்காக வேண்டி நிறைய விளம்பரம் செய்கிற முறையில் பேசிக்கிட்டே இருக்கிறாரு முல்லா. அதில் அந்த குதிரையை விலை பேச வந்தவன ஒருத்தன் கேட்டான், இவ்வளவு நல்ல குதிரையை நீ எதுக்காக விற்கிறேன்னு கேட்டான். முல்லா சொன்னார், ரொம்ப வேலிட் பாயிண்டாக இருக்குது, நான் குதிரையை வீட்டுக்கு கூட்டு போகிறேன் அப்படின்னாரு. அதுதான் பாஜகவுக்கு நடந்தது. அவங்களே ஒரு பில்டப்பை உருவாக்கி அவங்களா பேசி, அண்ணாமலை மாதிரி உலகத்தில் சிறந்த தலைவர் கிடையாதுன்னு அவங்களா பேசி தாங்கள் சொன்ன பொய்களை தாங்களே நம்ப ஆரம்பித்து விட்டார்களோங்கிற இடத்துக்கு வரும்போது அந்த குதிரை விலை போகலைன்னு ஒரு இடம் இருக்குல்ல, பாஜக என்கிற குதிரை விலை போக முடியாத காரணம் தான். ஏன்னா பாஜகவுடைய அரசியல் எங்கெல்லாம் வெற்றி பெற்றிருக்குன்னா, எங்கெல்லாம் மனிதர்கள் மதத்தின் பேரால் பிரிவினை செய்யப்படுகிறார்களோ, பிளவு அரசியல், வெறுப்பு அரசியல் எங்கே ஏற்கனவே புகைந்து கொண்டிருக்கிறதோ, கணிந்து கொண்டிருக்கிறதோ, எங்கே அந்த நெருப்பு பற்ற வைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இடங்களில் மட்டுமே பாஜக அரசியல் மேலே வந்திருக்கு. கோயம்புத்தூர் குண்டு வெடிச்சப்ப பாஜகவினுடைய அரசியல் தமிழ்நாட்டில் கூட ஒரு நாடாளுமன்றத்தை கைப்பற்ற முடிந்தது, நாடாளுமன்ற தொகுதியை கைப்பற்ற முடிந்தது. கன்னியாகுமரியில்
தங்களுடைய நாடார் சமூகத்தை சேர்ந்தவர்கள்ல பெரும்பான்மையான கிறிஸ்தவர்கள் ஆயிட்டாங்க. அதற்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கிறது. அந்த காலத்தில் வந்து தோல் சீலை போராட்டம்னு ஆடை மேலாடை அணிவதற்கு கூட அனுமதிக்க முடியாத ஒரு சூழல் இருந்தது. அந்த போராட்டத்தின் விளைவாகத்தான் அவர்கள் கிறிஸ்தவராக மாறுறாங்க. யாரும் இயேசுநாதரை நேரடியாக கூப்பிட்டுலாம் மாறல, அவர்கள் விரும்பி தான் மாறுறாங்க. தங்களுடைய விடுதலைக்காக தான் அவங்க வந்து வேறொரு மதத்தை தேர்வு செய்ய வேண்டிய நிலைமையை இவர்கள் சனாதனவாதிகள் தான் ஏற்படுத்தினாங்க. ஆனால் அங்கும் என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு மதம் சார்ந்த ஒரு பிளவு அரசியலை அங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் போன்றவர்கள் உருவாக்குவதன் வழியாக அந்த ஜாதியையும் மதத்தையும் ரொம்ப மேலோங்கி வளர்த்ததனுடைய விளைவாக அங்கு சில முறை ஜெயிச்சிருக்காங்க. அப்போ எங்கெல்லாம் பிளவு அரசியலும் வெறுப்பு அரசியலும் வேறுபடுகிறதோ அங்கே தான் ஒரு சில முறையாவது வெற்றி பெற முடியும். தமிழ்நாட்டில் எவ்வளவோ இடங்களில் பற்ற வைக்கிறாங்க, அது எரிய மாட்டேங்குது. அவன் வீட்டுக்கு அவனே குண்டு போட்ட வரலாறு வந்து பாஜக காரனுக்கு மட்டும்தான் இருக்கு, வேற யாருக்குமே கிடையாது. இது பார்த்தீங்கன்னா பல இடங்கள்ல அவன் வீட்டுக்கு அவனே வந்து ஒரு நாட்டு வெடிகுண்டை வீசிட்டு, ஆமாம், அது ஒரு பெரிய பட்டியலே இருக்கேன். ஆமாம், அவன் பூராமே அப்படித்தான். அப்புறம் வந்து திடீர்னு வந்து ஆர்எஸ்எஸ் உடைய இதில் வந்து அலுவலகத்தில் திடீர்னு வந்து திருநெல்வேலி பகுதியில் வந்து திடீர்னு ஒன்று வெடிச்சிச்சுன்னா அவங்க தான் வெடிகுண்டை ரெடி பண்ணியிருக்காங்க. அது வந்து கேரளா மாதிரி கேரளா பல இடத்துல வெடிச்சப்ப ஆர்எஸ்எஸ் தான் மாட்டி. ஆமாம், இப்படி இது மாதிரி காமெடிகளை தான் அவங்க கடைசியில் அவங்க வந்து ரொம்ப சீரியஸாக ஆரம்பித்து அவங்க வாழ்க்கை காமெடியில் முடிஞ்சது மாதிரி முடிஞ்சிருச்சு. இப்போ சமீபத்தில் பாஜகவில் வந்த சிக்கல்கள் என்ன அப்படின்னா, திருச்சி சூர்யா வெளியே வந்து நிறையா ஆடியோஸை வெளியிட்டிருக்காரு. அவர் வந்து நிறைய விஷயங்கள் அண்ணாமலை பற்றி ஒன்றொன்னா சொல்லிட்டு இருக்காரு. அவர்கிட்ட எக்கச்சக்கமான பணம் இருக்குது, நயினார் நாகேந்திரன் மாட்டினதுக்கு அவர் தான் காரணம்னு சொல்லி ரொம்ப டீட்டெயிலாக அவர் பேசுகிறாரு. பல ஆடியோக்கள் இருக்குது அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை பேசின ஆடியோக்கள் கூட இருக்குமா, வாய்ப்பு இருக்கிறதா? அதாவது அண்ணாமலை தான் அதுக்கு டைரக்டரு. டைரக்டர் வந்து சீனில் வர்றாரான்னு நமக்கு தெரியல. நிறைய, அதாவது பாஜக என்பதே ஆடியோ வீடியோ கட்சின்னு உதயநிதி ஒரு முறை ஒரு பொதுக்கூட்டத்தில் சொன்னார். அதற்கான ஆதாரங்களை இப்போ திருச்சி சூர்யா வந்து வெளியிடுறாரு. அப்போ இவங்க என்ன வேலை பார்த்துருக்காங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது. ஆருத்ரா நிதி மோசடி சார்ந்த முக்கியமான குற்றவாளிகளுக்கான புகலிடமாக வந்து பாஜக தான் இருந்திருக்கு. அதுலேயும் ரொம்ப முக்கியமான ரவுடிகளை பூரா அரசினால் தேடப்படக்கூடிய மிக முக்கியமான ரவுடிகள், குண்டர்கள், இவங்களெல்லாம் ஒரு 416 பேருக்கு மேலே அறிவிக்கப்பட்ட குற்றவாளிகளையே பாஜக நிர்வாகிகளாக மாற்றிருக்கிறாங்க. அண்ணாமலை போலீஸாக இருந்தப்போ பிடிக்க முடியாத ரவுடிகளை பூராமே மொத்தமாக பிடிச்சி கமலாலயத்தில் நிர்வாகியாக போட்டாரு அப்படின்னு சொல்லி நானோ நீங்களோ பேசுனா பரவாயில்ல, தமிழிசை சவுந்தரராஜன் பேசுனாங்க. அவங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னா, ரவுடிகளை கட்சியில் சேர்க்குறாங்கன்னு நம்ம சொன்னோம்ல, அதை அப்படி சொல்லக்கூடாது, அது டீசெண்டாக இருக்காதுங்கிறதுனால சமூக விரோதிகளை, ரெண்டு ஒன்று என்னடா, சமூக விரோதிகளை கட்சியில் சேர்த்துட்டாங்க. நான் இருக்கும் போதெல்லாம் யார் அப்போ கடைசியில் என்னன்னு பார்த்தா, கூலிப்படைக்கு ஆள் அனுப்பின அஞ்சலையில இருந்து கந்துவட்டி அஞ்சலை, கஞ்சா அஞ்சலைன்னு சொல்லக்கூடிய புளியந்தோப்பு அஞ்சலைக்கெல்லாம் பாஜக மாவட்ட மகளிர் அணியினுடைய அமைப்பாளராக வந்து வடசென்னை பகுதிக்கு வந்து அவங்க அறிவிச்சிருக்காங்க. இப்படிலாம் தான் கட்சி நடத்தியிருக்காங்க. அதனால அவர்களுக்கு அரசியல் கட்சியை அவங்க நடத்தலை. முழுக்க முழுக்க ஆருத்ரா நிதி மோசடி சார்ந்த பணங்களில் தான், அதில் வந்த வருமானத்தில் தான் நடைபயணமே நடந்துச்சுன்னா. ஆனால் அதில் பெரிய ஒரு உலகமுகா காமெடி என்னென்னா, எதுக்கியா நடைபயணம் போகிறோன்னு கேட்குறாங்க. முதல் நாள் அண்ணாமலைகிட்ட கழகங்கள் இல்லாத ஆட்சி அப்படின்னாப்புல, திராவிடத்தை வந்து வீழ்த்துவோம் அப்படின்னு நம்ம அண்ணன் சீமான் வந்து திராவிட கட்சிகளாலேயே வளர்க்கப்பட்டு மேடைகளில் கோடாரி காம்பு மாதிரி உருவானாரே சீமானு, அது மாதிரியே திராவிட கட்சிகளை வீழ்த்துறதுக்காக வந்து கழகங்கள் இல்லாத ஆட்சி இப்பெல்லாம் பேசுனாங்கல்ல. நிறைவு விழா, நடைபெற நிறைவு விழாவுக்கு மோடி வர்றாரு. அங்கே என்னடா பேசுகிறாங்க இவங்க? தத்துவத்தை பேசுறதுக்கு தமிழ்நாட்டில் ஒன்றுமே கிடையாது. இவங்களுக்கு இருக்குது தத்துவமே கிடையாது முதல்ல, இருந்தாலும் அது பேசுறதுக்கு தமிழ்நாட்டில் இடம் கிடையாது. அங்கே போய் எம்ஜிஆரை போந்துக்கிட்டு இருக்கிறாரு, ஜெயலலிதா போன்றாங்க. அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் என்ன பாஜக மெம்பர்ஸா? இரண்டு தலைவர்களுமே தேசிய கட்சியை சேர்ந்தவங்களா பாஜகவை சேர்ந்தவங்களா? அவங்க ரெண்டு பேருமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தானே. இது எழுதி கொடுத்தவங்க கூடவா கொஞ்சம் அடிப்படை அண்ணாவை குறித்து அவதூறு பேசி அவரை தேவர் வந்து கண்டிச்சாரு. அவர் மதுரையில் வந்து மீனாட்சி அம்மன் கோவிலில் வந்து பேசுறதுக்கு வந்து தேவர் வந்து ரத்தம் சிந்திருவோம்னு சொன்னாரு என்றெல்லாம் பொய் சொன்ன அண்ணாமலை, அண்ணாவின் பெயரால் இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை புகழ் பாராட்டி பேசினாத்தான் இந்த ஊரில் வந்து ஓட்டு கிடைக்கும்னு மோடிக்கு வந்து பேச வேண்டிய சூழ்நிலை வந்துச்சா வரலையா? அப்போ மொத்தத்தில் இவங்க நடத்துறது ஒரு நாடக கம்பெனி, இது அரசியல் கட்சி கிடையாது. ஆடியோ வீடியோ தான் அந்த கட்சிக்கு மிச்சம் இருக்கே தவிர ஒன்றுமே சொன்னது எதுவுமே நடக்கலை. ஆனால் செஞ்ச ஒரே ஒரு நன்மை இருக்குது, அதிமுகவோடு கூட்டணி வைத்து கொள்ள முடியாத ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டதுக்கு அண்ணாமலையின் வாய்க்குழுப்பு காரணமாக வந்துச்சுல. அந்த வகையில் அண்ணாமலையை நான் பர்சனலாக பாராட்டுறேன். ஏன்னு கேளுங்க, எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு விடுதலை கொடுத்துருக்காப்புல,
ஒரு வேஸ்ட் லக்கேஜ் அவர் தூக்கிட்டே தெரிஞ்சாங்க அதிமுகவில், பாஜக என்கிற வேஸ்ட் லக்கேஜை. அதை வந்து ஆனால் அண்ணாமலையினுடைய உச்சபட்சமான உளறல்கள்லாம் தொகுத்தியன்னா இந்த ஆண்டின் ஆகச்சிறந்த நகைச்சுவைக்கான எல்லா சீன்ஸுமே அதில் இருக்குது. ஜெயலலிதாவை விடவும் என் மனைவி ஆற்றல் மிக்கவர், அதுவும் வீட்டில் போய் சொல்லியா, பொது இடத்துல இருக்குன்னு சொல்கிறேன். உன் பொண்டாட்டியார்னு பாஜக காரனுக்கே தெரியாதே, தெரிஞ்சாலும் அது நான் உனக்கு நல்லது இல்லை, அது வேற விஷயம். அப்படிப்பட்ட விஷயங்களையெல்லாம் பைத்தியக்காரன் மாதிரிலாம் நிறையா பேசினார். அதனால் அவருக்கு எந்த சித்தாந்தமும் கிடையாது. குழப்பம் விளைவிப்பது, வம்புழுக்கிறது, திமுறா பேசுறது, ஒரு மாதா சிலைக்கு போய் நான் வந்து மல்லு கட்டி போய் மாலை போடுவேங்கிறது. அவன் விரும்பலைன்னா நீ எதுக்கு மாலை போடுறோம்? உன் கட்சி அவன் தெளிவாக கேட்குறான். மணிப்பூரில் தேவாலயத்தை உடைச்ச கட்சிக்காரன், கலவரம் பண்ணி வந்து மக்களை கொண்டவன், நீ எதுக்குடா வர்ற? உலகத்தில் இருக்கிற எல்லா பாவிகளையும் மன்னிக்கிறதுக்கு கர்த்தர் தயாராக இருக்கிறாரு, உன்னைய மன்னிக்க மாட்டாரு, நீங்கள் வராதன்ட்டான் அந்த ஊருக்காரன். மீறி போய் நான் மாலை போடுவேன்னாரு. உலகத்தில் இன்னொரு மத வழிபாட்டுக்கு வந்து நான் மாலை போடுவேங்கிறதுக்காக மறியல் பண்ணுவேன்னு சொன்ன ஒரு மகா அறிவாளி வந்து அண்ணாமலைக்கு அரசியலே தெரியாது. இப்போ அண்ணாமலை சார்ந்த குழு வந்து பாஜக இன்னைக்கு ஒரு ஆதிக்கம் பெற்ற ஒரு குழுவாக இருக்குது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பாஜகக்குள்ள பார்ப்பனர் அல்லாத சண்டைன்னு ஒன்று வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. அது உண்மையாக பொய்யாங்கிறது ரெண்டாவது விஷயம். பட் அண்ணாமலை டீம்னு ஒரு டீம் உள்ளே இருக்கு இல்லையா? இப்போ வந்து ரெட்டி இருக்கார், அது இல்லாமல் ஒரு வார் ரூம் குரூப் வச்சுருக்காங்க. நாளைக்கு தமிழிசையோ இல்லை வந்து வானதி சீனிவாசனோ யாரோ ஒருத்தங்க வந்து தலைமைக்கு வரும்போது அண்ணாமலை டீம் வந்து களை எடுக்கப்படுமான இப்பொழுதே அதான் நிலைமை. ஏனென்றா கோயம்புத்தூரில் அண்ணாமலை தோத்துட்டாருங்கிற செய்தி வந்தவுடனே கமலாலயத்தில் பயங்கரமாக வெடி போட்டாங்க. அந்த வெடி போட்டது யாருன்னா எச் ராஜா தான் வெடி போட்டாரு. அப்போ மோடி 3வது முறை வந்துட்டாரு, அதுக்கு தான் நாங்கள் வெடி போட்டோம் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டாலும் அண்ணாமலை தோத்துட்டாருங்க ரிசல்ட் வந்து அந்த செகண்ட் தான் வெடி போட்டாங்க. அதுக்குள்ளே ஒரு உள்குத்து இருக்குது அரசியலில், எல்லாமே தெளிவாக இருக்குது. இப்போ எஸ்வி சேகருங்கிறவர் வந்து முழு நேரமாக வந்து அண்ணாமலை வந்து எவ்வளோ மோசமான ஆள் அப்படிங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். ஆமாம், அவர் பிரச்சார பீரிங்கியாக இருக்கு. அவர் சொல்கிறார், அவர் தான் நமக்கு சொல்கிறார். அப்போ உள்ளுக்குள்ளே என்ன நடக்குதுன்னா, நயினார் நாகேந்திரன் தலைவராக வரக்கூடாதுங்கிறதுக்காக 4 கோடி ரூபா பணம் வந்து ரயிலில் போனதை போட்டு விட்டதே அண்ணாமலை குரூப் தான். போட்டு விட்டு அவரை மாட்டி விட்டாங்க, மறுபடியும் அவர் தலைவராக வந்து தலையெடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் செய்யப்பட்டுச்சு அப்படிங்கிற வரைக்குமே. அப்போ அவருக்கு வந்து திட்டம் வந்து திமுகவை ஒழிக்கிறதோ அதிமுகவை ஒழிக்கிறதோ அல்ல, பாஜகவே நம்ம வெளியிலேருந்து எதிர்த்துக்கிட்டு இருக்கோம்ல, ஒழிக்கிறதுக்கான வேலைகளை நம்ம பேசுகிறோம்னா உள்ளுக்குள்ளே இருந்து அந்த வேலையை பார்த்துருக்கிறாரு அண்ணாமலை. அதனால் அண்ணாமலையை வந்து பிறந்த நாள் அன்னைக்கு எங்கள் திராவிட தலைவரேன்னு ஒருத்தன் போஸ்ட் அடிச்சிட்டான். அவனோட பூரா போஸ்ட் ஓட்டிருக்காங்க, திராவிட செல்வனேங்கிறான். அப்போ வந்து இந்த மாதிரி ஆளுகளையெல்லாம் ஒழிச்சு கட்டினதுனால கேடி ராகவனில் தொடங்கி ஒவ்வொருத்தனுக்குமே ரகசிய கேமராக்களை கொண்டு போய் பொருத்தி பிரமாதமான முறையில் வந்து இந்த உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு பாஜகனா யாருன்னு வெளிச்சம் போட்டு காட்டினதுனால ஒருவேளை அவர் திராவிட செல்வன் சொன்னது சரிதானோ என்கிற கருத்து பல பேருக்கு இருக்குது. இப்போ தனிப்பட்ட முறையில் நான் உங்களுடைய கருத்து என்ன கேட்குறேன்னா, நயினார் நாகேந்திரன் தலைமை ஏற்கிற வாய்ப்புகள் வருமா? நயினார் நாகேந்திரனுக்கு மட்டும்தான் தலைமை ஏற்பதற்கு இப்போது இருப்பவர்களிலே கொஞ்சம் கூடுதல் தகுதி இருக்குது. காரணம், அவர் மத விருப்பு அரசியலை பேச மாட்டார். அவர் அதிமுக அமைச்சராக இருந்தவர், அவர் வந்து திருநெல்வேலி பகுதியில் செல்வாக்கு மிக்க தலைவர்களில் ஒருவர், அவருக்காகவே ஓட்டு போடுவாங்க, கட்சிக்காக கிடையாது. அதனால் நயினார் நாகேந்திரன் தலைவராக வருவதற்கான சாத்தியங்கள் அதிகமாக இருக்கிறது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், நேர்மையான விஷயம் என்ன அண்ணாமலைட்டேன்னா, நான் அரசியல் படிக்கிறதுக்கு லண்டன் போகிறேன் அப்படின்னு அவர் சொன்னார். அவருக்கு அரசியல் தெரியாது என்பதை அவர் ஒத்துக்கொண்டார் அந்த இடத்துல. ஜனநாயக பண்பு. ஆமாம், அவருக்கு தெரியலை. ஆனால் திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு கிளை செயலாளர்கிட்ட போய் அவர் டியூஷன் கற்றுக்கிட்டாலே அவர் நிறைய அரசியலை தெரிஞ்சுக்கலாம். கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு தனிப்பட்ட உறுப்பினருக்கு தெரியக்கூடிய அரசியலை நீங்கள் கற்றுக்கொண்டாலே நீங்கள் அரசியலில் மேலே வந்துடலாம். அதனால் அவர் லண்டன் வரைக்கும் போக வேண்டியது இல்லை. திமுகவினுடைய ஒரு கடைக்கோடி தொண்டன்ட்ட நீங்கள் பாடம் கற்றுக்கொள்வதற்கு நிறைய இருக்குது. சரத்குமாரோ ராதிகாவோ தலைவராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காங்க. குடும்ப தலைவராக அது ஏற்கனவே அப்படி தானே இருக்காங்க. அவர் குடும்ப தலைவராகவும் இவங்க குடும்ப தலைவியாகவும் இருக்கிறாங்க. பாஜகவினுடைய குடும்பம் என்கிற அமைப்பு வந்து ஒரு சினிமாக்காரனுக்கு பொருந்தாது என்பதை தாண்டி அவங்க குடும்பமாக இருக்காங்களே, அதை நீங்கள் பாராட்டலாமே. நீங்கள் அது நான் சொன்னேன், பாஜகவினுடைய தலைமைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு, அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தால் நல்லது. ஏன்னா இந்த ஏற்கனவே சமத்துவ மக்கள் கட்சியை மொத்தமாக சாத்திட்டு வந்துட்டாப்புல, மூடிட்டு வந்துட்டாப்புல, சட்டரை க்ளோஸ் பண்ணிட்டு தான் இங்கே வந்தார். இப்போ கமலாலயத்துக்கு பூட்டு போடுறதுக்கு சரத்குமாரை விட்டால் ஆள் கிடையாது. அவரை கொண்டு வந்து வச்சிங்கன்னா அவர்கிட்ட இருந்து தப்பிச்சு கருநாகராஜங்கிறவர் ஓடி வந்துட்டார் பாஜகவுக்கு. முதலே அவரோட கட்சி பொதுச் செயலாளர், அவர் ஓடி வந்து பாஜகவில் சேர்றாரு.
கருணாகராஜன் நிம்மதியாக இருக்குது பிடிக்காம அந்த கட்சியில் வந்து மறுபடியும் வந்து நடராத்தில் என் பொண்டாட்டிகிட்ட யோசனை கேட்டேன் 2 மணிக்குன்னு சொல்லி அவரும் அந்த கட்சியில் வந்து இருந்தார். கருணாகராஜன் நிலைமை நினச்சி பாருங்க, சரத்குமார் எங்கே போனாலும் நமக்கு தொல்லையாக வர்றாரு அப்படிங்கிற இடத்துல அவர் இருக்கார். அந்த கட்சி உருப்படாதுங்கிறது அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. ஏன்னா நாட்டாம காலத்தில் வந்திருந்தா கொடுத்துருப்பாங்க, இப்போ கொடுக்க மாட்டாங்க. ரிட்டையர்டு ஆர்டிஸ்ட் அவர். 26 தேர்தலில் பாஜக என்னவா நிற்பாங்க? அவங்களுடைய கூட்டணி ஏதாவது அதிமுகவோட சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? திருப்பியும் வருகிற சட்டமன்ற தேர்தலில் 2026 தேர்தலில் திமுக தலைமையில் ஒரு அணியும் அதிமுக தலைமையில் ஒரு அணியும் தான் போட்டியிடுவாங்க. பாஜகவை தனிமைப்படுத்தக்கூடிய திட்டங்கள் இருக்கு. அதனால் வருகிற சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில், அதாவது தேசிய அரசியலில் வேண்டுமானால் பாஜகவிற்கு ஒரு வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய செல்வாக்கு காரணமாக அவங்களுக்கு ஒரு பவர் இருக்கலாம். ஆனால் மாநில கட்சி என்று வருகிற போது, அதுலேயும் குறிப்பாக தமிழ்நாட்டில் வலதுசாரிகள்னு கிடையாது, தேசிய கட்சி யாருக்குமே தமிழ்நாட்டில் வர கிடையாது. காங்கிரஸுக்கு விடை கொடுத்ததோட சரி, திரும்ப வர முடியல. இடதுசாரிகளும் பெரிய எழுச்சி பெற முடியலை. ஆனால் தேசிய கட்சிகளை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் எழுச்சி பெறுவதற்கான சாத்தியம் யாருக்குமே இல்லைங்கிற பட்சத்தில் நிச்சயமாக பாஜக இந்த வருகிற சட்டமன்ற தேர்தலில் தனிமைப்படுத்தப்படும் என்பது என்னுடைய கருத்து. அண்ணாமலையும் இருக்க மாட்டார் அப்படிங்க. அண்ணாமலை தப்பித்துக் கொள்வார். அவர் ஏன் தனிச்சு போட்டிக்கிட்டாரு அப்படின்னா, நம்ம வந்து தனிச்சு போட்டிக்கிட்டா நம்ம செல்வாக்கை காட்டலாங்கிறதெல்லாம் ஏன் செஞ்சார்னா, தேர்தல் நிதியை ஆட்டையை போடுறதுக்கு ஒரு வாய்ப்பாக அது இருக்கும். ஏன்னா போன நாடாளுமன்ற தேர்தலில் அவருக்கு வழிகாட்டியாக தேசிய செயலாளராக இருந்த எச் ராஜா அவர்கள் தேர்தல் செலவு கொடுத்த பணத்தில் ஒரு 4.5 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டிட்டாருன்னு காரைக்குடியை சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் இப்போ புகார் கொடுத்தாங்க கட்சிக்கு. அப்போ அவருக்கு 4.5 கோடினா நம்ம ஒரு 400 கோடி வரைக்குமாவது கரெக்ட் பண்ணலாங்கிறதுக்கு பல செலவுகளுக்கு. ஏன்னா அவர் ஜிபேலாம் பண்ணாராம். இதுக்கு கோயம்புத்தூர் எலெக்ஷனில் பல இடங்களுக்கு ஜிபே பண்ணியிருக்காரு. அதனால் கட்சி நிதியை வந்து பெரிய அளவில் கைப்பற்றிட்டாரு அப்படிங்கிறது. அதனால் அவர் செட்டில் ஆகிட்டாரு, இனி அவருக்கு அரசியல் தேவைப்படாது என்று பாஜக வட்டாரத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் சொல்கிறாங்க. உங்களுடைய நேரத்துக்கும் விரிவான கருத்துக்கு ரொம்ப நன்றி சார்.